வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட டிஏ வந்து 4% வந்து அதிகமாகிறதுக்கான அந்த ஏஐசிபிஎனோட அந்த இண்டெக்ஸ் ப்ரைஸ் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நவம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 139.1 வந்து இருந்தாச்சு. டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னாக்கா அதோட கம்மியாயிட்டு 0.3% வந்து கம்மியாயிட்டு 138.8% வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ கம்மியான பிறகும் கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட டிஏ வந்து 50% வந்து கிராஸ் ஆகுது. ஸோ நம்மளுக்கு வந்து 4% அதிகமாகும். 46லேருந்து இப்போ வந்து 50 வந்து கண்டிப்பாக ஆகிடும். ஸோ அந்த 4%ஓட ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரியிலே வரலாம், இல்லை மார்ச்லேயே வரலாம். ஏன்னா இந்த வருஷம் வந்து எலெக்ஷன் இருக்கிறதுனால பிப்ரவரி மாதமே வரலாம். இதுக்கு முன்னாடி அதாவது போன எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2019 நடக்கும்போது 27/2/2019 வந்து நம்மளுக்கு அந்த டிஏ வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு மார்ச் மாத பேமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டிஏ வந்து சேர்த்து கொடுத்துட்டாங்க. அதை 3 மாதம் அரியர் ப்ளஸ் அந்த மாதத்தோட பேமெண்ட்டில் வந்து சேர்த்து கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வருஷமும் பிப்ரவரியில் டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு மார்ச் மாத பேமெண்ட்டில் வந்து 2 மாதம் அரியர் ப்ளஸ்ஸு மார்ச் மாத பேமெண்ட்டில் சேர்ந்து வரலாம். அப்படி இல்லை மார்ச்சில் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்கனாக்கா ஏப்ரல் வந்து கிடைக்கும். ஸோ எவ்வளோ லேட்டாக கிடைக்குதோ அத்தனை மாதத்தோட அரியர் வந்து சேர்த்து கிடைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரமாகவே கிடைச்சிரும். போன டைம் மாதிரி மே ஜூன் வரைக்கும் வந்து காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இது வந்து மார்ச் ஏப்ரல்லே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிக்ளேர் ஆகிட்டு நம்மளோட பேமெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இந்த பாயிண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னன்னாக்கா, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க எல்லா வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணிவாங்க. அப்போ நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு எதுவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணி வரும்போது நான் வந்து உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் சேனலில் இருக்க வீடியோவை மேக்ஸிமம் பார்த்துட்டு உங்களை நீங்களே கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணுங்கள். அப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு வந்து தெளிவாக விளங்கும். அதே போல் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஒரு கைட்லைன் வந்து கிடைச்சிடும். ஸோ அதனால் சேனலில் இருக்க வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கால் பண்ணிவாங்க. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பர்ஸில் வந்து பெரிய அப்டேட் ஆகிருக்கு. ஏன்னா இப்போ ஒரு மாதம் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பர்ஸ் வந்து ஹேக் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ஒரு நியூஸ் ஒன்று வந்தாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து மேக் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 2 நாள் வந்து ஸ்பர்ஸ் வேலை பண்ணலை. மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இது வரைக்குமே நம்மளோட ஸ்பர்ஸ் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்டேட்னு சொல்லிட்டு காட்டுது. ஆனால் அது அப்டேட் பண்ணாலும் மறுபடியும் வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது இப்போ ஸ்பர்ஸ் போர்ட்டலில் நீங்கள் வந்து லாகின் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அது 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனுக்காக மாற்றிட்டாங்க. 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று நீங்கள் வந்து பாஸ்வேர்டு போடணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் எந்த நம்பர் வந்து உங்களோட ஸ்பர்ஸை கூட லிங்க் ஆகிருக்கோ அந்த நம்பரில் ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து லாகின் ஆக முடியும். ஸோ தேவையில்லாத யாரும் உங்களோட பாஸ்வேர்டு அவங்ககிட்ட இருந்தாலும் ஓடிபி இல்லாமல் அவங்க வந்து லாகின் பண்ண முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னுமே செக்யூரிட்டி ரீசனுக்காக இன்னும் அதிகப்படுத்தியிருக்காங்க. இது மூலிமா தேவையில்லாத அந்த பென்ஷனுக்கு ஏற்படுற அந்த ஆன்லைனில் ஏற்படுற சிக்கல் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது மூலிமா கம்மியாகிடும். ஸோ அதனால் இந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பெனிஃபிட் தான் கிடைக்கும். ஏன்னா ஒரு பென்ஷனருமே அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் அவங்கள வந்து லாகின் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அதுக்கான வசதி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்பர்ஸ் போர்ட்டல் லாகின் ஆகணுன்னாக்கா 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து பண்ணணும். ஓடிபி வரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்வேர்டு. ஸோ ஓடிபி ஜென்ரேட் ஆன பிறகு அந்த ஓடிபி வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பாஸ்வேர்டு போடணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓடிபி. அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஸ்பர்ஸ் போர்ட்டல். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த மாற்றமும் இல்லை. ஆஸ் யூஷுவலாக நம்ம ஓப்பன் பண்ணும்போது எப்படி வருமோ அதே மாதிரி தான் காட்டுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அலர்ட் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கெல்லாம் நவம்பர் 2023 வந்து லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கலையோ அவங்களுக்கு வந்து ஜனவரி 2024 வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ எத்தனை பேர் வந்து இதை பார்த்துட்டு லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணிங்க தெரியல. இன்னுமே யாருன்னா லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணிடலாலும் நீங்கள் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணிவிட்டு பிசிடிஎல் வந்து ஒரு டைம் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களோட பென்ஷன் வந்து ஸ்டாப் ஆகாமல் இருக்க நீங்கள் வந்து ப்ரொசீஜர் என்னவோ அது வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ ஓகே பட்டனு கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டுக்கு வந்து போகலாம். ஸோ இப்போ நம்ம லாகின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா லாகின் கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்னவோ அது வந்து உங்ககிட்ட இருக்கும் ஆல்ரெடி. ஸோ அதை போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிங்க. அதே போல் கீழே இருக்கிற அந்த கேப்சா கோட் போட்டுட்டு நீங்கள் வந்து கீழே லாகின் பட்டன் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனுக்காக அந்த மெசேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஓடிபி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட
ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர்ல வரும், அதே போல் ரிஜிஸ்டர் இமெயில் ஐடியிலே வரும். ஸோ உங்ககிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அதை வந்து வச்சுங்க. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பரில் வரும், எந்த மொபைல் நம்பரை வந்து ஸ்பர்ஸில் லிங்க் ஆகிருக்கோ அந்த நம்பருக்கு. ஸோ நீங்கள் அந்த ஓடிபி போட்ட பிறகு தான் நீங்கள் வந்து இதில் லாகின் பண்ண முடியும். இமெயில் ஐடியிலே வரும். ஸோ உங்களோட இமெயில் ஐடி எந்த இமெயில் ஐடி வந்து ஸ்பர்ஸில் நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடியை வந்து நீங்கள் வேற எந்த இ சேவை மையத்திலையோ இல்லை மற்றவங்க யாருக்கிட்டையும் வந்து அந்த இமெயில் ஐடி கொடுக்காதீங்க. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஓடிபி வரும், அதை வச்சும் நம்ம வந்து லாகின் பண்ணலாம். ஸோ நம்மளோட சேஃப்டி வந்து நம்ம தான் பார்க்கணும். அதனால மெயில் ஐடி வந்து யாருக்குன்னு கொடுக்காதீங்க. உங்களோட ஃபோன் நம்பரில் ஓடிபி வரும்போது மட்டும் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நம்ம அந்த ஓடிபி வந்த பிறகு அதை போட்டுட்டு நம்ம வந்து இங்கே சப்மிட் பண்ண வந்து கிளிக் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து ஓடிபி வந்தாச்சு, நான் அதை போட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் சப்மிட் பண்ண வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ சப்மிட் பண்ண கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு அலர்ட் மெசேஜ் வந்து காட்டும். ஸோ அந்த அலர்ட் மெசேஜ்ல என்னன்னாக்கா எதனால இது வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, இந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து எதனால பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஓடிபி போட்டு லாகின் பண்ணும்போது இந்த மாதிரி காட்டும். நீங்க செகண்ட் டைம் லாகின் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெசேஜ் காட்டாது. உங்களுக்கு டைரக்டா இதுக்கு முன்னாடி எப்படி வந்து ஸ்பர்ஸ் போர்ட்டல் இருந்தாச்சோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு டைரக்டா காட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எதனால பண்ணியிருக்கோம், அது எந்த மாதிரி வேலை பண்ணுன்னு சொல்லிட்டு அது வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக அந்த நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பர்ஸ் போர்ட்டல் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு சில அப்டேட் எல்லாம் ஆயிருக்கு. ஸோ என்னோட அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சில அப்டேட் ஆயிருக்கு. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். உங்களுக்குமே அப்டேட் ஆயிருந்தாக்கா கண்டிப்பா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. மைண்ட் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து பென்ஷன் ஸ்லிப் சொல்லி கொடுத்திருந்தாச்சு, அதே போல பென்ஷன் பிபிஓ இருந்தாச்சு, குறைஞ்ச பிபிஓ இருந்தாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பென்ஷன் என்டைல்மெண்ட் வந்து இதுக்கு முன்னாடி இல்லாத இருந்தாச்சு. ஸோ அதுவுமே அப்டேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் செக்ஷனுமே வந்து அப்லோட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் செக்ஷன் வந்து எந்த வராம இருந்தாச்சு, இப்போ இது ரெண்டுமே வந்து எனக்கு வந்து அப்லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்குமே இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பென்ஷனும் குறைஞ்ச பிபிஓ வந்து யாருக்கு வந்து அப்லோட் ஆகாது இருந்துச்சோ உங்களுக்கு எல்லாம் அப்லோட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணுங்க. அப்படி அப்லோட் ஆயிருந்தாக்கா கீழே கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா நிறைய பென்ஷனர் வந்து பாத்தீங்கன்னாக்கா குறைஞ்ச பிபிஓ இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மெசேஜ் பார்த்துட்டு அவங்களோட பிபிஓ எடுக்கிறதுக்கோ இல்ல மற்ற டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்கோ அவங்களுக்கு வந்து வசதியா இருக்கும். ஏன்னா எல்லாருமே போயிட்டு எல்லா இடமும் போயிட்டு செக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஸோ நம்ம சொல்ற மெசேஜ் மூலமா அவங்க போயிட்டு செக் பண்றதுக்காக போகலாம். ஸோ அந்த வசதி வாய்ப்பை வந்து நம்ம சேனல் மூலமா நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த பென்ஷன் என்டைல்மெண்ட்டும் அதே போல ஃபார்ம் செக்ஷன் வந்து அப்லோட் ஆயிருக்கு. இந்த ஃபார்ம் செக்ஷன் எதுக்காகனாக்கா நம்மளுக்கு டேக்ஸ் கட் ஆயிருந்தாக்கா அதை ரிட்டர்ன் இருக்கிறதுக்கு ஐடிஆர் ஃபைல் பண்றதுக்காக இந்த ஃபார்ம் செக்ஷன் வந்து நம்மளுக்கு உதவும். ஸோ அந்த டைம்ல வந்து இதோட கணக்குப்படி நம்ம வந்து ஐடிஆர் கிளைம் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பத்தின டீட்டெயிலான வீடியோ நம்ம இனிமேல் வர வீடியோஸ்ல போடலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் அப்டேட் ஆயிருக்கு. உங்களுக்கு அப்டேட் ஆயிருந்தா கீழே கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம லாகின் பண்ணும்போது எப்படி நம்மளுக்கு ஓடிபி கிடைக்குது, அதை வச்சு நம்ம எப்படி மறுபடியும் லாகின் பண்ணலாம். இதை ஓடிபி இல்லாமல் மற்றவங்க யாரும் வந்து இதில் லாகின் ஆக முடியாது. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருந்தாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ ஒரு புதுசாக ஒரு ஸ்டெப் ஒன்று எடுத்திருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பர்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு எதனா இஷ்யூ இருக்குது, அது வந்து நான் வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சாங்கன்னாக்கா மினிமம் சார்ஜ் 20 ரூபாயிலேருந்து 50 ரூபாக்குள்ள ஒரு மினிமம் சார்ஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஆல்ரெடி நம்ம கம்யூனிட்டி டேப்பில் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு 10 பேர்கிட்ட கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து என் மூலிமா, அதாவது நான் வந்து உங்களுக்கு வேலை பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வெளியே எங்கன்னா போனாலும் இல்லை மற்ற இடத்துல நீங்கள் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 200 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் சார்ஜ் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு இருந்தால் நான் போக வேணாம், நம்மளோட சர்வீஸ் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தினால தான் நான் வந்து இது வந்து மினிமம் 50 ரூபாய்க்குள்ளே பண்ணி வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில் இருக்கேன். ஸோ உங்களோட கருத்து வந்து இது கண்டிப்பாக சொல்லுங்கள், பண்ணலாமா வேண்டாவா. அப்படி இல்லை 50 ரூபா வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாலும் அதையும் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.